அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 லேடிஸு, அவங்க 2 பேருமே ஃபீடரு. அவங்க பண்ண ஒரு கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர் வந்து உமா மகேஸ்வரி, இன்னொருத்தவங்க பேர் லியோனி பிரிசில்லா. இதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி 15 டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 15 டாக்ஸ் மேலே ஃபீட் பண்ணுறாங்க. இதில் ஒருத்தவங்க வீடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீடு சென்டரில் இருக்கும், முன்பக்கமும் பின்பக்கமும் கேட்டு, முன்னாடி ஒரு 7 நாய்க்கும் பின்பக்கத்தில் வந்து ஒரு 8-9 நாய்க்கும் டெய்லி வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சாப்பாடு வைக்கும்போது மற்ற நாய்களும் ஓடி வருவாங்களாம் பசியில். இவங்க வைக்கிற அந்த 15 டாக்ஸ் மட்டும் இல்லாத மற்ற நாய்களும் வரும்போது அவங்களால போட முடியாது, ஏன்னா இருக்காது இல்லையா, அதனால அது வந்து இவங்க 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பகிர்ந்துருந்தாங்க. எங்களோட ஆசை என்னன்னாக்கா, எல்லா ஜீவன்களுக்குமே சாப்பாடு கிடைக்கணும், அது கிடைச்சா போதும் சிஸ்டர், இந்த மாதிரி அதுங்க ஓடி வர்றப்ப எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறாங்க இல்லையா டாக்ஸுக்கு, அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பண உதவியோ இல்லை வந்து பொருள் உதவியோ எதுவும் செய்கிறது கிடையாது. அவங்கவுங்க மிடில் கிளாஸாக இருந்தால் கூட அவங்கவுங்க பணத்தில் அவங்க வேலை செஞ்ச காசில் தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இதை இப்போ என்னோடய வாய்ஸை கேட்குற எவ்வளோ பேர் இருப்பீங்க, நீங்கள் டெய்லி சாப்பாடு வெடிப்பீங்க இல்லையா, இரவு நேரத்துலையும் சரி இல்லை பகல் நேரத்துலையும் சரி கண்டிப்பாக சாப்பாடு வெடிப்பீங்க. அப்படி வடிக்கிறப்ப இவங்களுக்கும் ஒரே ஒரு கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு வடிங்க. ஒரு கிளாஸ் போட்டிங்கன்னா ஒரு 2 நாய்ங்க சாப்பிடுவாங்க உங்கள் மூலமாக. இப்போ இவங்களோட கஷ்டமும் சுமையும் கூட கொஞ்சம் உங்களால் குறையும். தயவு செஞ்சு இதை வந்து எல்லாரும் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இரவு நேரத்துலையாவது இவங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டு வடித்து வைங்க. ஏன்னா சாப்பிட்டாங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க, யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. பசியால் அவங்க வந்து எப்படின்னா அங்கே இங்கேன்னு போய் தேடிட்டு இருப்பாங்க நைட்டு நேரத்தில் கூட. உங்களால் வந்து அந்த 2 ஜீவன்களுக்கு சாப்பாடு கிடைச்சா கூட அதுவும் மிகப்பெரிய புண்ணியம்தான். அதுவும் இல்லாமல் சில பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் பார்த்தீங்கன்னா அரிசி விற்கிற ரேட் என்னன்னு பேசுவீங்க. இன்னும் சில பேர் வந்து நாங்கள் சாதம் மிச்சம் ஆனால் நாங்கள் பழைய சாதம் சாப்பிடுவோம் அப்படின்னு கூட இருப்பீங்க. உண்மையாலுமே இறக்க குணம் மனிதாபிமானம் இருக்கிறவங்க இதை பண்ணுங்க. எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஒரே ஒரு டம்ளர் தான் எக்ஸ்ட்ரா அரிசி போட போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.